முதலாவதாக ஆபித் ஹுசைன் அப்படிங்கிற சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு இமாமை நியமிக்கக்கூடிய சமயத்துல நன்கு ஓத தெரிந்தவர், குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர் தான் அவரை முன்னிறுத்தணும். அதுக்கடுத்து அதுல குர்ஆன் ஓதுதல்ல சமமாக இருந்தால் அடுத்து நபி வழிய அதிகம் தெரிந்தவர், அவரை முன்னிறுத்தணும் இப்படின்னு ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்றாங்க. அடுத்து ஹிஜ்ரத்தை சொல்றாங்க, அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை சொல்றாங்க. எல்லாத்துலேயும் சமமா இருந்தா வயதுல மூத்தவரை முன்னிறுத்தணுங்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதை வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருவாயில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னிறுத்தினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அபூபக்கரை காட்டிலும் அதிகமாக குர்ஆனை மனனம் செஞ்சவங்களும் இருந்தாங்க. எதுக்கு அபூபக்கரை முன்னிறுத்தணும்? இது முரணா இருக்கிற மாதிரி தெரியுத அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சதுல இருந்து அபூபக்கர் தான் நபியோடு பக்கபலமாக இருந்த நபித்தோழர். அப்படிப்பட்ட இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த நபித்தோழர் யாருன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். இப்ப அந்த அடிப்படையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் முரணாவெல்லாம் செய்யல, தெளிவாவே செஞ்சிருக்கிறாங்க. அது காரியங்களோட வஹீயின் அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தகுதியின் அடிப்படையில தான் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்டா, அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதனுடைய மற்ற அறிவிப்புகள் புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள்ல இருக்கிறது. அபுதாவுதுல கூடுதலா என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்கல்ல, அபுதாவுதுல 4660வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்துல்லா பின் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கடுமையாயிருச்சு. நான் முஸ்லிம்கள்ல சில பேரோட ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் பிலால தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக பாங்கு சொல்றதுக்காக கூப்பிட்டுட்டு என்னட்ட சொல்றாங்க, எங்கள்கிட்ட பார்த்து சொல்றாங்க, முரு மை ஸல்லி லின்னாஸ், நீங்க யாரு மக்களுக்கு தொழு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் தொழு வைக்குமாறு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன சமயத்துல அப்துல்லா பின் ஜம்ஆ எந்திரிச்சு போறாங்க. போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் இல்ல. அப்ப அந்த நேரத்துல உமரை கூப்பிட்டு சொல்றாங்க, உமரே நீங்க தொழு வச்சிருங்கன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டி தொழு வச்சிடுறாங்க. அப்படி தொழு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரசூலுல்லாஹ் அவங்களுடைய சப்தத்தை கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சப்தத்தை கேட்கிறாங்க. கான உமரு ரெஜுலன் முஜ்ஹிரன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னன்னு கேட்டா சப்தமிட்டு ஓதுறதை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபைன அபூபக்கர், அபூபக்கர் எங்கேன்னு கேட்டுட்டு யஅபல்லாஹ் ذلك والمسلمون, அல்லாஹ்வும் முஸ்லிம்களும் இதனை ஏத்துக்கிற மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதனால முன்னிறுத்துறாங்க? அவங்க முரணாவெல்லாம் முன்னிறுத்தல, அல்லாஹ் சொன்னதின் காரணமாக வஹீயின் அடிப்படையில தான். அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான், அபூபக்கர் இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக தலைமை பொறுப்புக்கு வர்றத அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிற செய்தியை சொல்றாங்க. யஅபல்லாஹு ذلك والمسلمون, அல்லாஹ்வும் முஸ்லிம்களும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆள் அனுப்பி விடுறாங்க, கூப்பிட்டு விட்ட சமயத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை முடிச்சதுக்கு பிறகுதான் வர்றாங்க. அப்ப அதுக்கப்புறமா உள்ள தொழுகைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை வைக்கிறாங்க. இந்த செய்தி தெளிவா காட்டுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியுடையவங்க தான். அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்றான்னு விளங்க முடியுது. அப்படின்னா இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களே, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்ங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்களே. அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில அபூபக்கருக்கு எல்லா நபித்தோழர்களை காட்டிலும் முதன்மை தகுதி இருக்கிறது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்லயே பயன்படுத்துறான் பாருங்க, சானி இஸ்னைன், அவர்கள் அபூபக்கரை பத்தியும் ரசூலுல்லாஹ் பத்தியும் சொல்லும் போது இருவரில் இரண்டாமானவர் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். அப்ப அப்படியான வசனங்களை எல்லாம் பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதனாலதான் ஆட்சி பொறுப்பு ஹிலாஃபத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை வச்சுதான் நபித்தோழர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு வருது. இந்த செய்தியை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில தான் அபூபக்கர் ஹிலாஃபத்துக்கு முன்னிறுத்தப்படுறாங்க. அந்த அடிப்படையில அபூபக்கர் தகுதியின் அடிப்படையில தான் முன்னிறுத்தப்பட்டாங்க, வஹீயின் அடிப்படையில தான் முன்னிறுத்தப்பட்டாங்க. இதான் இந்த கேள்விக்கான பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.